வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் என் தமிழ்நாடு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிறப்பான முறையில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ குழுவினர் ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். அப்போது பேசிய லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே, ஜெயலலிதா மரணம் தொடர்பாக எழுந்துள்ள வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படுவதாக கூறினார். நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சு திணறல் காரணமாக ஜெயலலிதா கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் உடலில் சர்க்கரையின் அளவும் அதிகமாக இருந்ததாக கூறிய பீலே, கடுமையான நோய் தொற்றால் ஜெயலலிதாவின் உடல் உறுப்புகள் செயலிழந்ததாகவும் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் கால் அகற்றப்பட்டதாக பரவிய வதந்தியில் உண்மை இல்லை என்று கூறிய பீலே, அவ்வாறு கால் அகற்றப்படவில்லை என்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூறினார். At that time, it wasn't entirely clear what the source of infection was. There were a number of possibilities. The chest. தொடர்ந்து பேசிய மருத்துவர் பீலே, லண்டன் கொண்டு சென்று உயர் சிகிச்சை வழங்க ஜெயலலிதா விரும்பாத காரணத்தாலேயே வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லவில்லை என்றும் கூறினார். 2 மாதங்கள் சென்று ஏன் ஜெயலலிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதன் காரணமாக அவரது விரலில் வீக்கம் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஜெயலலிதாவின் ஒப்புதலின் பேரிலேயே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கட்சி சின்னம் தொடர்பான தேர்தல் ஆணைய ஆவணத்தில் ஜெயலலிதாவின் கைரேகை பெறப்பட்டதாகவும் இதனை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாகவும் மருத்துவர் பாலாஜி தெரிவித்தார். எலெக்ஷன் பேப்பர், the thumb impression was attested by me. Myself and Dr. Babu Abraham were in the room. அவர்கள் கை ரேகையை அட்டஸ்ட் செய்த நான், அதற்கு சாட்சியாக இருந்தவர் டாக்டர் பாபு தான். 27/10/2016 அன்று அந்த நிகழ்வு நடந்தது. I read out the letter from the election commission to her, and since there was அவர் கையில் IV fluid சென்று கொண்டிருந்ததால், அதில் கையெழுத்து போட சிரமம் இருந்ததால், கையும் வீக்கமாக இருந்ததால், அது சாத்தியமாக இல்லை என்பதால் அவரது கைரேகை பதிவு செய்யப்பட்டது. அதை நான் அட்டஸ்ட் செய்தேன். அதற்கு சாட்சியாக டாக்டர் பாபு அன்று அவரோடு இருந்தார். ஷி வாஸ் கான்ஷியஸ் சார். நான் அவரோடு பேசினேன். இந்த மாதிரி நான் டாக்டர் பாலாஜிங்க இந்த ஷி ரெட் தி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்த லெட்டரை படித்தாங்க சார். படிச்சுட்டு ஷி வாஸ், since it is not able to sign it, she attested the thumb impression and I introduced and Dr. Babu. இதனிடையே சிறந்த மருத்துவ குழுவினரை கொண்டு ஜெயலலிதாவுக்கு உயரிய சிகிச்சை வழங்கியும் திடீரென நேரிட்ட மாரடைப்பால் அவரை காப்பாற்ற முடியாமல் போனதாக மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். அவருடைய உடல் இறுதி அஞ்சலியில் வைப்பதற்காகவே டிசம்பர் 5ஆம் தேதி இரவு எம்பால்மிங் செய்யப்பட்டதாகவும் இதில் அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். பதப்படுத்தப்பட்டதா? Question number 1, பதப்படுத்தப்பட்டதா? ஆமாம், பதப்படுத்தப்பட்டது. 5ஆம் தேதி இரவு, அதாவது 5லிருந்து 6ஆம் தேதி காலை, அந்த 12:20 மிட்நைட் 12:20க்கு எம்பாமிங் ப்ரொசீஜர் தொடங்கியது. ஒரு 15 நிமிஷம் அந்த ப்ரொசீஜர் நடந்தது. Question number 2, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, ஏன் அதை செய்யணும் அப்படின்னு. யூஸ்வலாக ஒரு விஐபி டெத் அப்படிங்கும்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த பாடி வெளியில் வைப்பாங்க. அப்படி வெளியில் வைக்கும்போது நம்ம சீதோஷ்ண நிலைமையில் அந்த பாடி கெட்டு போகிறதுக்கான ஒரு நிலை உண்டு. அண்ட் சுற்றி நிறைய பேர் வரும்போது நீங்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பல பேர் வருவாங்க. பல பேர் வரும்போது எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லாரும் அங்கே சுற்றி நடக்கும்போது தேர் கேன் பி ஸ்மெல், இல்லை அவங்க கொண்டு வரக்கூடிய டஸ்ட், அதனால் வரக்கூடிய கண்டாமினேஷன், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் விஐபி டெத்தில் யூஸ்வலி வென் த பாடி இஸ் பிளேஸ்ட் ஃபார் பப்ளிக் ஹோமேஜ், எம்பாமிங் இஸ் டன் அண்ட் த சேம் ப்ரொசீஜர் வாஸ் கேரிட் அவுட் ஹியர் ஆல்சோ.
ஒருவேளை ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு வராமல் இருந்திருந்தால் ஒரு வாரத்தில் அவர் நலம் பெற்று வீடு திரும்பியிருப்பார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் லண்டனுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க ஜெயலலிதாவின் உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தால் இங்கேயே சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். The medical decision was taken after examining that it was futile. That is communicated to all the senior secretaries in the government, ministers who were there, and to the family. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அரசியல் அழுத்தம் எதுவும் இல்லை என கூறிய மருத்துவ குழுவினர் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே இச்சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். வறட்சி காரணமாக அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை திடீரென அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பருவமழை பொய்த்ததால் தமிழகம் முழுவதும் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் மகசூல் குறைந்ததால் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வாங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவற்றின் விலை திடீரென கடுமையாக உயர்ந்துள்ளது. 100 கிலோ சர்க்கரை மூட்டை 4000 4300 உயர்ந்துள்ளது. இதேபோல் அரிசி விலையும் ரகத்தை பொறுத்து மூட்டைக்கு 300 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு வரும் மே மாதம் வரை நீடிக்கும் என அனைத்து மளிகை வியாபாரிகள் சங்க தலைவர் சொரூபன் தெரிவித்துள்ளார். வடமாநிலங்களிலிருந்து வர வேண்டிய அரிசி அதிக வாடகை கொடுத்து வருவதாலும் தமிழ்நாட்டில் அரிசி விலை சற்று உயர்ந்திருக்கிறது. ஆனால் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துவிடும், அரிசி விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனது 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சடையப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் சின்ன கருப்பசாமி, முனீஸ்வரி தம்பதிக்கு 3 வயதில் கார்த்தீஸ்வரி என்ற பெண் குழந்தையும் 1 வயதில் அபிஷேக் என்ற ஆண் குழந்தையும் இருந்தனர். மாமனார், மாமியார் உள்ளிட்ட உறவினர்கள் யாரும் வீட்டில் இல்லாத நிலையில் தண்ணீர் தொட்டியில் தனது 2 குழந்தைகளையும் மூழ்கடித்து கொன்ற முனீஸ்வரி தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அவராகவே தீயை அணைத்துவிட்டு நடந்த சம்பவத்தை வீட்டிலிருந்த சிறுமி ரம்யா என்பவரிடம் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று முனீஸ்வரியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு குழந்தைகளை தந்தை குடும்பத்தாரிடம் ஒப்படைத்த போலீசார் சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அலங்காநல்லூரில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வமுடன் பதிவு செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வரும் 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள நிலையில் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று காலை 9 மணிக்கு தொடங்கியது. இதற்காக அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் பெயரை முன்பதிவு செய்தனர். மாடுபிடி வீரர்கள் புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதுடன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் வீரர்களுக்கான பதிவு எண் கொண்ட அனுமதி ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டது. இந்த ஒப்புகை சீட்டுடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் நாளன்று வரும் மாடுபிடி வீரர்களுக்கு சீருடை அளித்த பின்பே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட உள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். இப்போ இதே மணிக்கு இங்கே காலைல 6 மணிக்கு இங்கே வந்து டோக்கன் வாங்கியிருக்கான். இங்கே வந்தோடனே டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டோ ஐடி, 2 ஜெராக்ஸு, 3 ஃபோட்டோ கொண்டு வரணும் சார். இங்கே 3 ஃபோட்டோ கொண்டு வந்துட்டு இங்கே இருக்க தமிழ்நாட்டிலேருந்து மதுரையில் மட்டும் பிடிக்காரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர் பிடிக்காரங்களுமே நல்ல பிடிக்காரங்க எல்லா பேருமே இங்கே வந்திருக்கோம். வந்து மாடு எப்படியாவது அலங்காநல்லூரில் பிடிக்கணும். 1000 தான் அடுத்த மண்ணில் பிடிச்சாலும் சொந்த மண் நம்ம பிறந்த ஊர் மண்ணில் பிடிக்கிறது எங்களுக்கு அதுதான் சார் பெருமையே. அதனால் இங்கே வந்திருக்கோம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதென ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த கிராம மக்கள் ஜல்லிக்கட்டை நடத்த அரசியல் அமைப்பினர் தலையிடுவதாக குற்றம் சாட்டினர். எனவே ஜல்லிக்கட்டை கிராமத்தினர் முன்னிலையில் தான் நடத்த வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்ததாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இதுக்கு ஒரு வெற்றுவாகி சூடு வரைக்கும் அண்ணாதிமுக எங்க இருந்துச்சுன்னே தெரியல. இன்னைக்கு எல்லாம் வந்த பின்னாடி அண்ணாதிமுக நாங்க தான் நடத்துவோம்ன்றாங்க. இந்த இதுக்கு தான் ஒத்துக்கல. பாலமேடு கிராமமும் அவனியாபுரம் கிராமமும் எல்லாம் சேர்ந்து அந்த இதை நாங்க விரும்புறோம். இப்ப அவங்க தனிப்பட்ட முறையில் அரசியல் கட்சி தான் நடத்தும்ன்றாங்க. அந்த இதுக்கு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. எண்ணூர் கடல் பகுதியில் தொடர்ந்து 10வது நாளாக எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தயானந்திடம் கேட்கலாம். தயானந்தன், தற்போது எண்ணெய் படலம் அகற்றும் பணி தொடர்ந்து 10வது நாளாக நடந்து வரும் நிலையில அங்குள்ள தற்போது சூழல் குறித்து பதிவு செய்யுங்க.
ராஜலட்சுமி, தொடர்ந்து எர்ணாவூர் பகுதியில் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகள் தொடர்ந்து 10வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் மாநில அரசு சார்பாக 15 துறைகள் பங்கேற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதாவது தீயணைப்புத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அது மட்டும் இல்லாமல் கடலோர பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று செய்தியாளர்கள் சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூட, அதாவது 160 டன் இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றியுள்ளதாகவும், இன்னும் 15லிருந்து 20% கழிவுகளே இருப்பதாகவும், அதனால் இந்த மீன்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவிக்கின்றார். இப்பொழுது 10வது நாளாக தொடர்ந்து அகற்றும் பணிகளை நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இவர்கள் ஒரு தடுப்பு அரணை அமைத்து, அதாவது சிவப்பு கலர் நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து தடுப்பு அரணை அமைத்து அங்கு ஏராளமான எண்ணெய்கள் கொட்டி கிடக்கிற இந்த அதாவது கடலுக்கு பரவாமல் அவர்கள் தடுப்பு அரணை அமைத்துள்ளனர். அதே மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏராளமான வீரர்கள் கையுறை அணிந்து வாளிகளில் அந்த எண்ணெயை அகற்றும் பணியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்ந்து 10வது நாளாக நடைபெற்றும் இந்த பணியில் இது நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஏராளமான பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதற்கு விளக்கம் அளித்த அமைச்சர் ஜெயக்குமார், இந்த போன்ற அதாவது டீசல் வந்து கெட்டியாக இருப்பதாகவும், அது திரவ நிலையிலிருந்து திடநிலையில் வந்துள்ளதால் அது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது என ஒரு தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பெங்களூரிலிருந்து வந்திருந்த ஒரு சூப்பர் இயந்திரம், அதையும் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்கள் எதுவும் தற்போது இல்லாமல் இதுபோன்ற வாளிகளில் எடுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த பணிகள் வந்து இன்னும் 2-3 நாட்கள் நடைபெறலாம் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் இதுவரையும் 15லிருந்து 20% பணிகள் மட்டுமே தற்போது அகற்ற வேண்டும் எனவும், இந்நிலையில் ஏராளமான எண்ணெய்கள் பல்வேறு பகுதியில் பரவாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எர்ணாவூரில் அளவில் தேங்கியுள்ளதால் இதை அகற்றும் பணிகள் ஓரளவுக்கு விரைவாகவே நடைபெற்று வருகிறதாகவும் அரசு தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்கு அகற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு முக்கியமாக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அவர்கள் இந்த எண்ணெய் கழிவினால் ஏதாவது தோல் வியாதி, அலர்ஜி உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம். இந்நிலையில் அதை சரி செய்வதற்காக மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தகுந்த பாதுகாப்பு, உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று இது போன்ற மீன்களுக்கு, அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்புகள், கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இது போன்ற மீன்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என அரசு தரப்பில் தொடர்ந்து தகவல் தெரிவித்துக் கொண்டே உள்ளனர். ஆனால் இது போன்ற தகவல்கள் அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டாலும் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மீன்கள் குறித்த பயங்கள் தொடர்ந்து இருந்தே வருகின்றன. அவர்கள் தற்போது வெகுவாக, அதாவது மீன் சாப்பிட்டால் தங்களுக்கு ஏதாவது புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு வியாதிகள் வருமோ என்ற தொடர்ந்து அச்சத்தில் தான் அவர்கள் தொடர்ந்து இன்னும் இருக்கின்றனர். ஆனால் மீனவ அமைப்புகளும் அமைச்சர்களும் தொடர்ந்து மீன்கள் சாப்பிடலாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனதான் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். தற்போது இன்று பொன்னேரி மீன்வளத்துறை சார்பில் ஒரு ஆய்வகம் நடத்தப்பட்டது. அதாவது வாட்டர் குவாலிட்டி எனப்படுகின்ற நீரின் தரத்தை பரிசோதிக்கும் அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் வந்து பல்வேறு பகுதிகளில், அதாவது எர்ணாவூரை சுற்றியுள்ள பல்வேறு நீர்நிலை பகுதிகளில் அந்த தண்ணீரை எடுத்து அதன் தரத்தை பரிசோதித்தனர். அதில் மீன்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா, அதாவது மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் அளவுக்கு அந்த தண்ணீரில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்பது குறித்த பல்வேறு ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வு முடிவுகள் அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில், அது சில வாரங்களில் அரசுக்கு அறிக்கையாக அனுப்பப்படும் எனவும் அவர்கள் தகவல் தெரிவித்தனர். இது போன்ற ஒரு ஆய்வுகளும் அறிக்கைகளும் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை போக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்நிலையில் மீன்கள் குறித்த பாதிப்புகளை எந்த பாதிப்பும் இல்லை என அரசு தரப்பில் தெரிவித்திருந்தாலும் இது போன்ற பாதிப்பு, அதாவது ஒரு பயம் கலந்த ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் நிலவிக் கொண்டிருப்பதுதான் நிதர்சனம். ராஜலட்சுமி. தயானந்தன், இன்று யாரேனும் அதிகாரிகள் வந்து அங்கு ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம அங்கு பணியில ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு போதுமான கையுறைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதா? அதாவது இன்று, அதாவது சமீப காலங்களில் இந்த ஆய்வு, அதாவது இந்த எண்ணெய் அகற்றும் படலம் தொடர்ந்து ஒரு 10 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் 10 நாட்களில் ஏராளமான அரசியல் தலைவர்கள் வந்து பார்வையிட்டனர். அதாவது முக்கியமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உட்பட சீமான் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும், பொதுமக்கள் ஏராளமாக வந்து பார்வையிட்டு வருகின்றனர். அதே நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் சுகாதார செயலாளர், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுற்றுப்புறத்துறை அமைச்சர் கருப்பண்ணன் உள்ளிட்ட ஏராளமான அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டு வண்ணமே உள்ளனர். தொடர்ந்து இந்த ஆய்வுப் பணிகளை அவர்கள் கண்காணித்து தான் வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு சார்பிலும் மாநில அரசும் தொடர்ந்து இந்த பணிகளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கிறது. இந்நிலையில் இங்கு அதாவது அந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு தகுந்த கையுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது முதலில் ஒரு சில நாட்களுக்கு தன்னார்வலர்களும் இளைஞர்களும் அதிக அளவில் இந்த எண்ணெய் அகற்றும் படலத்தை அவர்கள் எடுத்து வந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு
சரியான அளவில் கையுறை வழங்கவில்லை. அதே நேரத்தில் தற்போது நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவில்லை என்ற குறை இருந்தது. தற்போது இவர்கள் வந்து சரியான அளவில் கையுறைகளும் அவர்களுக்கு காலுறைகளும், அதாவது கால்களில் எந்த விதமான டீசலும் படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு காலணிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காலை 8 மணி முதல் இந்த இந்த எண்ணெய் அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளிச்சம் இருக்கும் வரை, அதாவது காலை 8 மணி முதல் இரவு ஒரு 5 மணி வரைக்கும் இந்த பணிகள் தற்போது நடைபெறும். இரவு 5 மணிக்கு மேல் இன்றைக்கு எவ்வளவு எண்ணெயை அகற்றினோம் என்ற தகவலை அவர்கள் வந்து வெளியிடுவார்கள். எனவே இன்று எந்த ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளார்கள், எவ்வளவு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற தகவலையும் அவர்கள் வெளியிடுவார்கள். அதாவது நேற்றைய தகவலின்படி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த எண்ணெய் அகற்றும் படலத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே பயிர்கள் கருகிய வேதனையில் விஷமருந்தி விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேய்குளம் சந்தோஷபுரத்தை சேர்ந்த விவசாயி செல்லத்துறை 2 ஏக்கர் பரப்பளவில் நிலக்கடலை பயிரிட்டுள்ளார். இந்நிலையில் பருவமழை பொய்த்ததாலும் நிலத்தடி நீர் குறைந்ததாலும் வறட்சி ஏற்பட்டு பயிர்கள் கருகியுள்ளன. அதனை கண்டு மனமுடைந்த விவசாயி கடனை அடைக்க வழியில்லை என்று விரக்தியில் தோட்டத்தில் விஷமருந்தி மயங்கி விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி விவசாயி செல்லத்துறை பரிதாபமாக உயிரிழந்தார். வறட்சி மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தர்பூசணி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 350 ஏக்கரில் தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ளது. பல்வேறு சத்து பொருட்கள் நிறைந்த தர்பூசணிக்கு கோடை காலத்தில் கடும் கிராக்கி ஏற்படும். வறட்சி காரணமாக தர்பூசணி செடிகளின் இலை சுருண்டு காணப்படுவதோடு பழங்களின் மீது மஞ்சள் நிறத்தில் புள்ளிகள் தோன்றி அழுகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏக்கருக்கு சுமார் 35,000 ரூபாய் செலவு செய்து தர்பூசணி விவசாயம் மேற்கொண்ட நிலையில் விவசாயம் பாதிப்படைந்துள்ளதால் ஏப்ரல், மே மாதங்களில் தர்பூசணிக்கு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. தர்பூசணி பயிர் பண்ணிருங்க, பண்ணி 70,000 செலவு பண்ணிருங்க. பண்ணிட்டு கரெக்டாக அந்த விளைச்சலுக்கு இந்த தர்பூசணி என்னாச்சுன்னா, இந்த விளைச்சலுக்கு வரதுக்கு முன்னாடி, அந்த குறிப்பிட்ட நாள் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இது வந்துச்சுங்க, பழுத்துக்குச்சு. அதன் காரணமாக என்ன பண்ணுச்சுன்னா, பூரா புள்ளியாக விழுந்து இந்த மஞ்சள் நோயெலாம் வந்து இந்த வருஷங்க போன வருஷம் 40 டன் வந்த இடத்துலங்க இந்த வருஷம் வெறும் 2 டன் தான் வந்துருக்குங்க. பெரம்பலூரில் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாய சங்கம் சார்பில் உழவர் தின பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் சங்குப்பேட்டையில் இருந்து பேரணியாக சென்ற விவசாயிகள் புதிய பேருந்து நிலையம் சென்று அங்கு கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், கரும்பு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், தற்கொலை செய்து கொண்டு விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். மானாவாரி பயிருக்கு 15,000ம், இரவு பயிருக்கு 25,000 கொடுக்க அந்த மத்திய அரசு கொடுத்த வரையறையை உயர்த்தி கொடுக்க வேண்டும். அதே போல பயிர் பொறுத்தவரை வறட்சி நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். அந்த கொடுக்கின்ற அடங்கல் காப்பி நகலை எந்த விவசாயிக்கு தருவதில்லை. எவ்வளவு வெங்காயம் எழுதியிருக்காங்க, எவ்வளவு பருத்தி எழுதியிருக்காங்க, எவ்வளவு மக்கா சொல்லியிருக்காங்க தெரியல. ஏத ஒளிவு மறைவாக இருப்பதை எழுதி கொடுக்க வேண்டியதானே. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போலி முகவரி மற்றும் அடையாள சான்றுகளை கொடுத்து சிம் கார்டு பெற்ற வழக்கில் கேரளாவை சேர்ந்த 2 மாவோயிஸ்டுகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மாவோயிஸ்டுகள் சைனா மற்றும் அனுப் மேத்யூராஜ் உள்ளிட்ட இருவரும் ஜாமீன் கோரி தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சிவகுமார் 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். மாவோயிஸ்டுகள் ஆஜர்படுத்தப்பட்டதால் நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சாலையோரம் பரவிய தீயால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். நாகர்கோவில் அருகே திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையான பார்வதிபுரம் பகுதியில் சாலையோரம் குவிந்து கிடந்த குப்பைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக மளமளவென தீ பரவியதில் அங்கிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்தன. தீயால் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருப்பர
திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஏ.கே. போஸின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. போஸ் சுமார் 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் திமுக வேட்பாளர் சரவணன் வழக்கு தொடர்ந்தார். அதில் தேர்தலில் முறைகேடு செய்து அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதாகவும் அதனால் முறைகேடாக பெற்ற வெற்றியை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. போஸ், தேர்தல் ஆணையம், திருப்பரங்குன்றம் தொகுதி தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தீவிர சிகிச்சையில் இருந்ததால் தம்முடைய உடல்நிலை குறித்து தவறான தகவல் பரவியதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, மாரத்தானில் கலந்து கொள்ளும் அளவுக்கு தம்முடைய உடல்நிலை முன்னேறி இருப்பதாக கூறினார். கடலில் கச்சா எண்ணெய் கலந்ததால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், 2 கப்பல் நிறுவனத்திடமிருந்தும் இழப்பீடு பெற வேண்டும் என்றார். அரியலூர் நந்தினி படுகொலை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என கூறிய அன்புமணி, கொலை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றார். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன.